எல்லாம் மலேசியால இருந்து பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி. ஸோ அவ்வளவு சிறப்பா தமிழ் பக்தர்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் இந்த மாதிரி அகாடமி சர்வீஸ் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். பல வருஷமா பிரபுவை தெரியும். நான் ஆரம்ப காலத்துல மலேசியால வரும்போது ரொம்ப குட்டி பையனா இருந்தாரு. இப்ப ரொம்ப பொறுப்பா பெரிய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த ஒரு வகுப்புல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयमुदीरये. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். குரு சம்பந்தம் அப்படின்னு சொல்றது கலிகாலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆச்சாரிய சம்பந்தம், குரு சம்பந்தம் இதெல்லாம் இல்லாம ஒரு பக்தருக்கு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. यस्य देवे पराभक्तिर यथा देवे तथा गुरु तस्यै कथितहि अर्थ प्रकाशन्ते महात्मनः. எந்த ஒரு பக்தனுக்கு பகவானிடத்திலும் குருவிடத்திலும் ஆச்சாரியர்கள் இடத்திலும் சிறப்பான பக்தி இருக்குதோ அந்த பக்தர்களுக்கு வேதங்களின் சாரம், வேதங்களின் பொருள் இதயத்தில் உருவெடுக்கும் அப்படின்னு விளக்கி இருக்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம பாகவதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா முக்கால்வாசி 90% கதாபாத்திரங்களும் குரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம பகவானிடம் சென்றதே கிடையாது. பிரகலாதன், துருவன் இவர்களுக்கெல்லாம் நாரதர் குருவாக அனுகிரகம் செஞ்சார். அவதார புருஷர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு வசிஷ்டரும் வால்மீகியும் குருவாக திகழ்ந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் வந்த பொழுது கூட சாந்திப்பனி முனிவரை குருவாக ஏற்றெடுத்துக் கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை குருவாக ஏற்றெடுத்துக் கொண்டார். ஆச்சாரிய பெருமான்கள் ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் இவங்களுக்கு எல்லாருக்குமே, சங்கராச்சாரியர் உள்பட எல்லாருக்குமே குரு கடாட்சம் உண்டு. ஏன்னா பகவான் சில விஷயங்களை வேதத்துல வச்சிருக்கிறாரு, சில அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் இதயத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறார். வேதங்களை படிப்பதனால் 50% அறிவு நமக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியர்களை குருவை சேவை செய்யும் பொழுது அந்த அர்த்தங்களின் பொருள் நமக்கு உணர முடிகிறது. ஸ்லோகத்துல இத இந்த காரணத்திற்காக விளக்கி இருக்கிறார்கள், இதன் பொருள் இது அப்படின்னு குருநாதர் விளக்கலன்னா, ஆச்சாரியர்கள் விளக்கவில்லை என்றால் நமக்கு அந்த ஸ்லோகம் படிச்சா ஒண்ணுமே புரியாது. அதுலயும் பாருங்க, பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள்.
இந்த 18,000 ஸ்லோகத்துக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு 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 தாள் விளக்கம் எழுதியிருக்கார் பிரபுபாதர். அப்படி அது 12 புத்தகங்களாக மாறிவிட்டது. ரொம்ப 12 காண்டம் 18 புத்தகங்களாக மாறிவிட்டது. அப்ப இவர்கள் விளக்கங்கள் இல்லைன்னா, ஆச்சாரியருடைய அருள் இல்லைன்னா, குருநாதருடைய அருள் இல்லைன்னா, ஆன்மீகமாக முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கடினம். கலிகாலத்துல முடியாது அப்படின்னே சொல்லலாம். குரு கடாட்சம், குருவுக்கு சேவை செய்வது, குருவின் வார்த்தைகளை நமது வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்வது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம செய்தாக வேண்டும். அப்ப நம்ம குருநாதரை பாத்தீங்கன்னா, ரொம்ப செல்வந்தரான ஒரு குடும்பத்துல பிறந்தவர் அவர். தவ திரு ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜ் அவர்கள் ரொம்ப செல்வந்தரான குடும்பம். அவருடைய தாத்தா முப்பாட்டன் அவங்கெல்லாம் ஜெர்மனி நாட்டிலிருந்து அமெரிக்கால குடிபுகுந்தவர்கள். அதுல அவங்க ஒரு பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிச்சாங்க அவங்க தாத்தா. அமெரிக்காவுல, கனடாவுல 1000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் அந்த காலத்துல இருந்துதான். 1, 2 கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்திருப்பாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் அங்க பூரா ஆரம்பிச்சு, அங்க பெயிண்ட் எல்லாம் அவங்க விற்பனை செய்து, குரு மகாராஜ் சொல்றாரு, எனக்கு 6, 7 வயது இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது. 6 மாடி வீட்டுல நான் தங்கிக் கொண்டிருந்தேன். பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுல தான் நான் தங்கிக் கொண்டிருந்தேன். 6 மாடிகள் அந்த வீட்டுக்கு இருந்தது. எங்க தாத்தா பெரிய வியாபாரி. என்ன செய்வாரு, வீடு பூரா பொருட்கள், கலை பொருட்கள், பல நாடுகள்ல இருந்து கலை பொருட்களை வாங்கி கொண்டு வீடு பூரா சேமிச்சு வச்சு, டிக்கெட் வாங்கி பொருட்காட்சி மாதிரி வீட்டை சுத்தி பார்க்க மக்கள் வருவாங்களாம். குரு மகாராஜுடைய அரண்மனை, அவங்க வீட்டை அதை சுத்தி பார்க்க மக்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு செல்வச்சீமானாக இருந்தார். அவர் சிறு வயதிலேயே கால்பந்து வீரர், துப்பாக்கி சுடும் போட்டியில வீரர், நீந்தல் வீரர், கல்லூரியில் மாணவர்களின் தலைவன், இப்படி பல சிறப்பான பகுதிகளை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அவர். அப்படி தன்னுடைய இளம் வயதுல அவருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் வருது. ஏன்னா சின்ன குழந்தையிலிருந்தே அவருக்கு ஆன்மீகத்துல பெரிய நாட்டம். சிறு பிள்ளையாக இருந்த போது அவருக்கு ஒரு தடவை சருமத்துல, தோல்ல வியாதி எப்படின்னா, சிலவங்களுக்கெல்லாம் உடம்புல இப்படி சின்ன சின்னதா கருப்பு கருப்பா ஒரு குரோத், ஒரு ஒரு மாமிசம் சின்னதா உருண்டையா வரும். இந்த மிளகு சைஸ்ல வரும். அது வலிக்கெல்லாம் செய்யாது. ஆனா உடம்பு பூரா அப்படி இருக்கும். தன்னுடைய 19வது வயதிலேயோ 11வது வயதிலேயோ குரு மகாராஜின் உடல்ல அப்படி ஒரு விஷயம் விட்டது. உடனே தன் தாத்தாவிடம் போய் காண்பிக்கிறார். தாத்தா சும்மா சாதாரணமா சொல்றாரு, நீ கடவுளிடம் பிரார்த்தனை செய், இது மாறிவிடும் என்று வேடிக்கையாக சொல்லுகிறார். ஆனா இந்த குழந்தை என்ன செய்ததா, ரொம்ப அத முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு பள்ளியில் சென்று பிரார்த்தனை செய்து 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 அந்த பிரார்த்தனையின் நம்பிக்கையில அந்த குருதேவனின் உடல்ல இருந்த அந்த சின்ன சின்ன இதெல்லாம் மாறிவிட்டது. சின்ன வயசிலேயே அவருக்கு சரியான பக்தி, இறை நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா தவறாம அவர் கிறித்துவ பள்ளியில போய் இது பண்ணுவார். அங்க அவருக்கு ஒரு பாதிரியாரை பிடித்திருந்தது. ஏன்னா அழகா பேசுவார் அவர்.
நல்ல சிறப்பாக விஷயங்களை சொல்லி கொடுப்பார், பாடம் நடத்துவார். அப்படி ஒரு ஒரு கிறித்துவ பள்ளி பாதிரியாரிடம் அவருக்கு குரு மகாராஜுக்கு ஒரு நாட்டம் வந்து விட்டது. ரொம்ப பிடிக்கும். அவரை நல்லா அழகா பேசுவாரு, நல்லா பண்ணுவாரு. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி என்று சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறித்துவ பள்ளியில் நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த பாதிரியாரை பார்க்க அவர் வீட்டுக்கு போனா, அந்த பாதிரியார் மூக்கு வர குடிச்சுக்கிட்டு ஒரு உணர்வு இல்லாம மயங்கி கிடக்கிறார். மது அருந்தி விட்டு மயங்கி அந்த நிலையில கிடக்கிறாரு. குரு மகாராஜ் பார்த்த உடனே இவரெல்லாம் ஒரு ஆன்மீக ஆசிரியரா அப்படின்னு ஒரு கேள்வி. இவ்வளவு மது அருந்திட்டு இப்படி கிடக்கிறாரே, அவ்வளவுதான், அதுதான் கடைசி. அதற்கப்புறம் அவர் வந்து அந்த பாதிரியாரை பார்க்க போகவே இல்லை. சிறு வயதிலிருந்தே எனக்கு சரியான ஒரு ஆன்மீக வழிகாட்டி வேணும், ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கல்லூரி பருவத்துல வந்து புத்த மத புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்க ஆன்மீகமான விஷயம் கிடைக்கும், எங்க உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். அப்படி இருந்த போது ஒரு நாளைக்கு அவரு அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ அந்த நகரத்துல தெருவுல வந்து சில ஹரே கிருஷ்ண பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து போவதை பார்த்தார். எல்லாம் அழகா பெரிய பெரிய திலகெல்லாம் போட்டு நாகம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டு தெருவுல போயிட்டு இருக்காங்க. இவர் பார்த்த உடனே அந்த அவங்க போட்டிருந்த திலகுதான் இவர் மனசுல பதிஞ்சது. ஏன்னா சமீப காலத்தில் அவரு கனவு கண்டதுல இந்த திலகம் அந்த கனவுல வந்துகிட்டே இருந்தது இவருக்கு. அந்த திலகத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம், இது என் கனவிலே வந்து வரக்கூடிய சின்னம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவர்களை தேடிக்கொண்டு ஓடுகிறார். ஆனா அவரு அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்து பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் குழு எங்கேயோ மறைந்து போனது. அவங்க ஏதோ வழியா போயிட்டாங்க. இவர் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி தேடுறாரு. அவர்களை பார்க்க முடியவில்லை. எந்த வழியா போனாங்க, எப்படி போனாங்க, எதுவுமே தெரியல. அப்புறம் அந்த மனசுல இந்த திலகம் போட்டவர்களை பார்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வேற பக்தர்களை பார்த்தார். இதெல்லாம் வந்து 1969 நடக்குது. 67லயோ 69லயோ நடக்குது. அப்படி அவரு முதல் முறையா அங்க ஒரு இஸ்கான் ஆலயத்துக்கு போறாரு. அங்க ரத யாத்திரை நடக்க போகுது. உடனே பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப வேகமா சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் முதல் முறையா ஜனானந்த பிரபுவை பார்க்கிறார். இவர் பார்க்கும்போது அவர் ரதத்துக்கு அடியில படுத்துக்கொண்டு ரதத்துல வந்து ஏதோ ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் போய் அறிமுகப்பட்ட உடனே ரொம்ப உற்சாகத்தோட பேசவே சேவையை கொடுத்துட்டாரு. ஏன்பா உனக்கு ஆணி அடிக்க தெரியுமா? உடனே குரு மகாராஜ் சொன்னார், ஆணி அடிக்க தெரியும். அப்படியா, இந்த ஆணி எல்லாம் அடி அப்படின்னு சொல்லி இவர் ரதத்திற்கு அடியில் படுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார். குரு மகாராஜ் ஆணி அடித்துக் கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சேவையும் நடக்குது, பிரச்சாரமும் நடக்குது. சரி, அப்படின்னா நீ நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்லி சில குறுகிய நாட்கள்லே குரு மகாராஜுக்கு வந்து இந்த ஒரு தத்துவம் தலை சிறந்த தத்துவம் என்று உணர்ந்து கொள்ளுகிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல பக்தர்கள் வருவாங்க. ஐயா பிரசாதம் சாப்பிடுங்க, கொஞ்சம் இந்த சேவையை பண்ணுங்க, புத்தகம் படியுங்க, இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை முதல் முறையாக சில பக்தர்கள் சந்திப்பார்கள். அவர்களை வந்து வழிகாட்டி குரு என்று சொல்லுகிறோம். வர்த்தம பிரதர்ஷக குரு, முதல் முறையா வழிகாட்டிய குரு. அந்த பக்தரை என் வாழ்க்கையில் அனுப்பி வைத்தவர் பரமாத்மா. பரமாத்மாவின் கருணை இருந்தா தான் அப்படி ஒரு பக்தர் நம்ம வாழ்க்கையில வரவே முடியும். அப்படி அந்த மாதிரி நம்ம யாராவது முதல் முறையா பக்தர்கள் வந்து நீங்க பிரசாதம் சாப்பிடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொன்னா
ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுலயும் பாருங்க, குரு மகாராஜனுடைய உற்சாகம் கொஞ்ச நாள்லயே, சில நாட்கள், ஒரு வாரம் 10 நாள்லயே அவருக்கு இந்த தத்துவம் தலை சிறந்தது, ரொம்ப நல்லது உணர்ந்து தலையெல்லாம் மொட்டை போட்டு பக்தராக சேர்ந்து விட்டார். நமக்கு கூட சில பக்தர்கள் பிரச்சாரம் செய்வாங்க, 20 வருஷமா பிரச்சாரம் செய்வாங்க, நமக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா சில நாட்கள்லயே குருநாதர் பக்தராக அந்த கோயில்ல சேர்ந்துட்டாரு. பிரபுபாதர் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரபுபாதரை பற்றி நிறைய காதால கேட்டிருக்கிறார், படித்திருக்கிறார். பிரபுபாதரை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆவல், ஆசை. அப்படி முதல் முறையா பிரபுபாதரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே பிரபுபாதர் வேற எதுவுமே அதிகமா பேசல. உனக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த ஆன்மீக பயிற்சி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். குரு மகாராஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, நாளைக்கு மதியம் என்னுடன் உணவு சாப்பிடவா? பார்த்த முதல் நாள், நாளைக்கு மத்தியானம் என்னுடைய மதிய உணவு சாப்பிட என் கூட வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. குரு மகாராஜும் போறாங்க, பிரபுபாதர் கூட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குரு மகாராஜுக்கு ஒரு படத்தை கொடுக்கிறார். பிரபுபாதர் ஒரு படம், ஒரு போட்டோ கொடுக்குறாங்க. அதுல ராதாகிருஷ்ணருடைய படம் இருக்கு. அத பார்த்த உடனே குரு மகாராஜ் கண்களில் நீர் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் ராதாகிருஷ்ணரை முதல் முறையில பாக்குறாரு. ஆனா இந்த படம் அவருடைய கனவுல நிரந்தரமா வந்து கொண்டே இருந்தது. அதே படத்தை பிரபுபாதர் கொடுத்த உடனே இவர்னால அடக்க முடியாத ஆனந்தம், கண்ல நீர் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தீட்சை எடுக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார். ரொம்ப வந்த சில நாட்கள்லயே, அதாவது ஒரு வாரத்திலேயே குரு மகாராஜ் தினமும் 32 மாலை ஜபம் செய்து கொண்டிருப்பாராம். நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு மாலை, அதுக்கப்புறம் அங்கிருந்து 4 மாலை, அதுக்கப்புறம் 8 மாலை, அப்புறம் திருப்பி 4 மாலை, அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இவர் வந்த சில நாட்கள்லயே, ஒரு வார காலத்திலேயே 32 மாலை ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுவும் ரொம்ப சத்தமா ஜபம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே 32 மாலை. மற்ற பக்தர்கள் எல்லாம் போய் பிரபுபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. இந்த இந்த ஜான் எட்மண்ட் கார்டன், இவர் ரொம்ப கத்தி கத்தி ஜபம் பண்றாரு, எங்களுக்கெல்லாம் கவனமா ஜபம் பண்ண முடியலன்னு எல்லாரும் போய் பிரபுபாதர் கிட்ட புகார் சொல்லிட்டாங்க. இவ்வளவு சத்தமா ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே பிரபுபாதர் அவரை அழைத்தார். குருநாதர் கேட்டாரு, சத்தமா ஜபம் பண்றது தப்பா அப்படின்னு. பிரபுபாதர் சொன்னார், தப்பே கிடையாது, நீ சத்தமா ஜபம் பண்ணு. ஆனா கோயில்ல ஜபம் பண்ணி மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாதே, பூங்காவனத்துல போய் சத்தமா ஜபம் பண்ணுன்னு அனுப்பி விட்டார். அவ அன்றையிலிருந்து குரு மகாராஜ் போய் 32 மாலை அங்க பக்கத்துல இருக்கிற பூங்காவனத்துல நடந்து நடந்து ஜபம் செய்வார். அப்புறம் சில நாட்கள்லயே அவருக்கு தீட்சை கிடைத்து விட்டார். குரு மகாராஜுக்கு ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஜெயபதாக்க தாஸ் என்ற பெயரோட தீட்சை கிடைச்சிருச்சு. பிரபுபாதருடைய காரியதர்சி அசிஸ்டன்ட் ஒரு ஜபமாலையை கொடுக்கிறார். பிரபுபாதர் கொடுத்தாரு, ஜபம் பண்ணுங்க. உடனே இவர் அந்த புது ஜபமாலை எடுத்து, தீட்சை மாலை எடுத்து சத்தமா ஜபம் பண்றாரு. கொஞ்சம் ஜபம் பண்ணி இருப்பாரு, அந்த பக்தர் ஓடி வர்றார். நான் கொடுத்த மாலை எங்க, நான் கொடுத்த மாலை எங்க? இவர் சொல்றாரு, இதுதான் நீங்க கொடுத்த மாலை. ஐயையோ, தப்பாய் போச்சு, உங்க மாலையை எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நான் பிரபுபாதர் மாலையை உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டேன், அதை தாங்கன்னு திருப்பி வாங்கி கொண்டு ஓடுகிறார். இப்ப குரு மகாராஜ் வந்த உடனே அவருக்கு ஜபம் செய்வதற்காக பிரபுபாதரின் மாலை கிடைத்தது. அதற்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் அன்னைக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் கிடையாது. இந்த ஆசிரமம் நடத்தி, கோயில் நிர்வாகம், இஸ்கான் என்ற இயக்கத்தை நடத்தி செல்வதற்காக புத்தகங்கள்லாம் அதிகமா கிடையாது.
கொஞ்சம் அப்புறம் தான் புத்தகங்கள் வந்து அச்சிட்டு கிடைத்தது, புத்தக விநியோகம் ஆரம்பிச்சாங்க. பட் அந்த காலத்துல புத்தகம் கிடையாது. அதனால எல்லா பக்தரும் சிலவங்க வந்து ஹோட்டல்ல வேலைக்கு போவாங்க, சிலவங்க கேரேஜ்ல வேலைக்கு போவாங்க, ஷாப்பிங் மால்ல வேலைக்கு போவாங்க. காசு இல்லாதது, அந்த ஆசிரமம் இயக்கத்தை நடத்த பணம் இல்லாததுனால குரு மகாராஜ் 3 ஷிஃப்ட் வேலைக்கு போனார். ஒரு ஷிஃப்ட் ஒரு ஹோட்டல்ல போய் இந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்றது, சர்விங் பண்றது. பாருங்க, நம்ம கூட அந்த மாதிரி எல்லாம் செய்வோமா என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி, சந்தேகம். ஆரம்ப காலத்துல இஸ்கானை நடத்தி செல்லுவதற்காக குருநாதர் வந்து ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் கேரேஜ், ஒரு கார் ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த கேரேஜ்ல போய் அந்த கார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் தான் சிறிது சிறிதாக நிதி திரட்டி இயக்கத்தை வளர்த்தினார்கள். குரு மகாராஜுடைய உற்சாகத்தை பார்த்து பிரபுபாதர் வந்து கனடால போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுப்பினார். மான்ட்ரியல் அந்த மாதிரி பல ஊர்ல போய் பிரச்சாரம் செஞ்சார். மான்ட்ரியல்ல தான் அவர் முதலா போய் சேவை செய்த கோயில் கனடாவில். அங்க வந்து அன்றைக்கு ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து ஒரு சின்ன அறை வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. கீழே வந்து ஒரு தையல் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருந்தது. மேல இவர்கள் வாடகைக்கு எடுத்தாங்க. அந்த வெளிநாட்டுல எல்லாம், அமெரிக்க நாட்டுகள்ல எல்லாம் குளிரா இருக்கிறதுனால பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சிமெண்ட் கல்லெல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. ஐரோப்பா நாடு, அமெரிக்க நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா பூரா மரப்பலகையில தான் வீடுகள் கட்டி இருப்பாரு. ஏன்னா அந்த குளிர்னால கீழே வந்து இரவும் பகலும் தையல் நடந்து கொண்டே இருக்கும். மேல அந்த சத்தம் கட 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 கடன்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் கூட நிம்மதியா அவர்களுக்கு ஓய்வெடுக்கவே முடியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலைகள்ல தான் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, பக்தியில வந்தாங்க. சோ அப்படி அவங்க கல்லூரியில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணும்போது குரு மகாராஜ் என்ன பண்ணார்னா, அங்க லைப்ரரியில போனா 18ஆம் நூற்றாண்டுல பக்தி வினோத் டாக்கூர் எழுதின ஒரு புத்தகம் வந்து அந்த அந்த லைப்ரரியில பார்த்துட்டாங்க. ரொம்ப அதிசயமா இருந்தது. பக்தி வினோத் டாக்கூர் புக் இங்க எப்படி வந்தது? சந்தோஷமா போய் பிரபுபாதர் கிட்ட சொல்றாங்க. பிரபுபாதர் சொன்னாரு, ஆமா, ஆனா பக்தி வினோத டாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவர்கள் சேவைகள் முழுமையடையவில்லை. உலகம் பூரா பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனா அந்த சேவை வந்து முழுசாகல. அந்த மீதத்தை செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று குருநாதர் கிட்ட பிரபுபாதர் சொல்றார். அன்னையிலிருந்து உலகம் பூரா பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தீ அவர் உடல்ல வளர ஆரம்பிச்சு. ஜெயபதாக தாஸ் அப்படின்னு தீட்சை நாமத்தை கொடுத்து பிரபுபாதர் சொல்றாரு. இதன் பொருள் என்ன அப்படின்னு குரு மகாராஜ் கேட்ட போது பிரபுபாதர் சொல்றாரு, நீ கிருஷ்ண பகவானின் வெற்றி கொடி அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ண பகவானுடைய வெற்றி கொடி நீ அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறம் குறுகிய காலத்திலேயே அங்க வந்து நிறைய கிளைகள், கனடா நாட்டுல வந்து நிறைய கிளைகள் ஆரம்பிச்சார். ஏறக்குறைய 4 ஆலயங்கள், 4 கோயில வந்து ஒரு வருஷத்துக்குள்ள கனடால வந்து இது பண்ணிட்டார். இருந்தாலும் கோயில்ல காசெல்லாம் இல்ல. இயக்கத்தை நடத்துவதற்காக பணம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப வந்து இப்ப நம்ம என்ன இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, மெக்டொனால்டு, KFC இப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில போய் குரு மகாராஜ் வந்து கிளீனிங் வேலை செய்யறாரு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்ல இந்த மாதிரி கடைகள்லாம், எல்லாம் என்னென்னமோ விக்கிறாங்களே, மாமிசம் எல்லாம் விக்கிறாங்க. சோ அந்த கடையில போய் இவர் பாத்திரம், பானைகள், சட்டி பானைகள் கழுவுவது, பாத்திரம் கழுவுவது, மேசை துடைப்பது, கனடால இந்த வேலையை செய்யறாரு. உடனே பக்தர்கள் பிரபுபாதர் கிட்ட சொல்றாங்க, இந்த நான்வெஜ் கடையில போய் இவர் வேலை செய்யறாரு அப்படின்னு புகார் சொல்லுகிறார். உடனே பிரபுபாதர் கேட்கிறாங்க,
அவர் என்ன வேலை செய்யறார் அங்க அப்படின்னு கேட்டார். அவர் அந்த சட்டி பானை மேசையெல்லாம் கழுவுறாரு, எல்லாம் துடைக்கிறாரு. பரவாயில்லை, செய்யட்டும் என்று பிரபுபாதர் அனுமதி கொடுக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆரம்ப காலத்துல எல்லாம், பணமும் கிடையாது. அப்போ ஒரு கெட்ட பேர் அமெரிக்க நாட்டுல, கனடா நாட்டுல எல்லாம் ஒரு கெட்ட பேரு. இளைஞர்களை இந்த இயக்கத்துல இருக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க, கெட்ட பேர். அப்ப இவர்களுக்கு பணம் கிடையாது, புத்தகம் கிடையாது. சோ ரொம்ப கடினமான வேலைகள் செய்து அப்படி ஒரு வருஷத்துல கனடாவுல நிறைய பக்தர்களை உருவாக்கிறாரு. கிளைகள் 4-5 கிளைகள் ஆரம்பித்து விடுகிறார். உடனே பிரபுபாதர் வர்றாரு. வந்த உடனே இவருடைய உற்சாகத்தை பார்த்து விட்டு, நீ இந்தியாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே குரு மகாராஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பிரபுபாதர் என்னை இந்தியா போக சொல்லிட்டாரு, இந்தியா போக சொல்லிட்டாருன்னு சொல்லி கோயில் தலைவர்கிட்ட போய் காசு கேட்கிறாரு. எனக்கு இந்தியா போகணும், டிக்கெட் காசு கொடுங்க. கோயில் தலைவர் சொல்லிட்டாரு, காசெல்லாம் இல்ல, நீ வேணா போ அப்படின்ட்டாரு. அவருக்கு ஒரு வருத்தம், என் கோயில்ல இருந்து ஒரு பக்தர் குறைகிறாரே அப்படிங்கிற வருத்தம் கோயில் தலைவருக்கு. காசு தரல, காசு இல்லைன்ட்டாரு. சோ இவரு நண்பர்கள் கிட்ட எல்லாம் அங்க எங்க ஓடி போய் கொஞ்சம் காசை திரட்டி கொண்டு, குரு மகாராஜ் ஒரு முறை சொன்னார், உலகத்திலேயே இப்படி ஒரு சீப் விமானம் இருக்கவே செய்யாது, அப்படி ஒரு விமானத்துல நான் பறந்து வந்தேன். அந்த விமானம் 7-8 ஊர்ல நின்னுகிட்டு வந்துதான். அது என்ன விமானம்னா சரக்கு விமானம், ஆட்கள் போற விமானம் கிடையாது. இது 2ஆம் உலக போர்ல 2ஆம் உலக போர்ல சில விமானங்களை எல்லாம் பழைய விலைக்கு செகண்ட் ஹேண்டா வித்தாங்க. அதை ஒரு சரக்கு கம்பெனி வாங்கி கொண்டு அதில் சாமான்களை ஏற்றி கொண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு விமானம். சீட்டெல்லாம் கிடையாதான், முன்னாடி 2 சீட்டு, பூரா பெட்டி சாமான். அந்த ஒரு விமானத்துல அப்புறம் குரு மகாராஜ் சொல்றாரு, அந்த விமானத்துல ஏறி கீழே இறங்கினா ஒரு வாரம் எனக்கு காதே கேட்கல, அவ்வளவு சத்தம் அந்த விமானம். அதுல ஏறி அதாவது உலகத்துல எவ்வளவு ஊர் இருக்கிறோ அவ்வளவு ஊர்லயும் இறங்கி இறங்கி வந்தாராம். அமெரிக்கால இருந்து ஐரோப்பா, ஐரோப்பால வந்து ரோம், பிரசல்ஸ், அங்கிருந்து ஈஜிப்ட் கெய்ரோ, கெய்ரோல இருந்து யமன், யமன்ல இருந்து கராச்சி, கராச்சியில இருந்து பாம்பே. அதாவது இந்த சரக்கு விமானம் ஊர் ஊரா இறங்கி சாமான இறக்கும், அடுத்த சாமான ஏத்தும். அந்த விமானத்துல அவர் வந்திருக்கிறார். சிரித்துக்கொண்டே சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு விலை குறைந்த விமானம் உலகத்திலேயே கிடையாது. திரும்பி வந்து எனக்கு ஒரு வாரம் காதே சரியா கேட்கல. அப்ப வந்து அவருக்கு வயது 21, வெறும் 21 வயது. அவர் எடுத்த தியாகம், அவ்வளவு தியாகம், அவ்வளவு பொறுப்பு. குரு பிரபுபாதர் என்னிடம் சொல்லிவிட்டார், இந்தியால போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படியே வந்துட்டார். அப்படி கல்கட்டால வந்து அப்புறம் அங்கிருந்து மாயப்பூர்ல வந்து பூரா, அதாவது பாருங்க, சாதாரண மனிதர் கிடையாது, பெரிய ஒரு செல்வ சீமானின் பிள்ளை, நூற்றுக்கணக்கான கிளைகள் இருந்த ஒரு பெரிய கடை முதலாளியின் பிள்ளை அவர். ஆனா இப்படி சரக்கு விமானத்துல வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே மாயப்பூர், கல்கத்தா எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். இரவு 10-11 மணிக்கு தான் திரும்ப அவர்கள் சேவைகளை முடித்துக் கொண்டு அறைக்கு வருவாங்க. வந்து பார்த்தா மற்ற பக்தர்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி விளக்க ஒண்ணு போட்டு அணைச்சிருவார். விளக்க போட்டா பக்தர்களின் உறக்கம் கெட்டுவிடும் என்று சொல்லி சின்னதா விளக்க போட்டு உடனே அணைச்சிருவாரு. போட்ட உடனே அவர் தன்னுடைய இடத்தை எதுன்னு பார்த்துக்கிட்டு அணைச்சுக்கிட்டு இருட்டுல மெதுவா போய் தன்னுடைய இடத்தில் உறங்கிக் கொள்வார். ஆனா காலையில எல்லா பக்தர்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவார். அவர் குரு மகாராஜ் ஒரு முறை சொல்றாரு, எனக்கு கொஞ்ச நேரம் சேவை செய்யாமல் இருந்தாலே நான் அமைதியை இழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லுவார்.
சேவை செய்யாம இருந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை ரெஸ்ட்லெஸ்னஸ் என்று சொல்வார்கள். அமைதி இல்லாய்மை. கொஞ்ச நேரம் சேவை செய்யலைனாலே போதும், நான் அமைதியை இழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து சில வருடங்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரபுபாதர் ஒரு நாளைக்கு சொல்றாரு, நீ எப்படியாவது இந்தியாவின் குடிமகனாகி விட வேண்டும், சிட்டிசன்ஷிப் ஆயிரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியால செய்தித்தாள்கள் எல்லாம் பிரச்சாரம். அமெரிக்காவிலிருந்து பக்தர்கள் வடிவில் சிஐஏ வந்து இறங்கி இருக்கிறாங்க, அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ். இந்தியா பேப்பர்லாம் அடிச்சிட்டாங்க 70ல. வெளிநாட்டு சன்னியாசிகள் வந்திருக்காங்க, அவங்க உளவுத்துறைக்காரங்க வேவு பார்ப்பதற்காக இந்தியால வந்திருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய பிரச்சனையே நடந்து இந்தியால ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த நேரத்துல. எங்க பிரபுபாதர் தன்னுடைய சீடர்களை கொண்டு போனாலும் இவங்க உளவுத்துறை, இவங்க அமெரிக்க நாட்டின் சாரர்கள் அப்படின்லாம் பெரிய பிரச்சனை பேப்பர்ல எல்லாம் வந்து பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பதான் குரு மகாராஜ் போறாரு இந்திய குடிமகன் ஆவதற்காக. அப்போ அவங்க சொல்றாங்க, யாருமே நம்பல. குரு மகாராஜ் இந்திய குடிமகன் ஆகணும்னு போய் டெல்லியில ஆபீஸ்ல போனா, ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல யாரும் நம்பல. எல்லாரும் சொல்றாங்க, இதெல்லாம் உளவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு. அப்போ வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் இந்திய பிரதமர், அவர் தான் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறார். அப்ப குரு மகாராஜ் போய் அடல் பிஹாரி வாஜ்பாய பாக்குறாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரா, என்னப்பா இவ்வளவு பணக்கார நாடாக இருந்த அமெரிக்கால இருந்து விட்டுட்டு நீ இந்தியா குடிமகன் ஆகணும்னு வந்திருக்கியே, என்ன விஷயம் என்று கேட்கிறார். அப்ப குரு மகாராஜ் சொல்றாரு, எனக்கு சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைகளை படிக்க வேண்டும், பாகவதம் படிக்க வேண்டும், உலகம் பூரா பிரச்சாரம் செய்யணும், அதுக்கு தான் நான் இந்தியா வந்திருக்கேன். யாருக்குமே நம்பிக்கை வரல. அப்ப ஒரு சட்டம் இருந்தது, இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் இந்திய மொழி ஏதாவது ஒரு மொழி படிக்கணும், பேசணும். இப்ப குரு மகாராஜுக்கு இந்திய மொழி தெரியாது. படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். 2 வாரத்துல ஹிந்தி மொழி பேசும் அளவுக்கு படிச்சுட்டு போயிட்டார். இப்ப பாருங்க, நம்மளை கூட்டிட்டு போய் 2 வாரத்துல அரபிக் மொழி, சைனீஸ் மொழி படிங்கன்னா புரியுமா? தமிழே ஒழுங்கா தெரியாது. இப்ப வேற ஏதாவது மொழியை கொடுத்துக்கிட்டு 2 வாரத்துல படிங்கன்னா என்னத்தை படிக்கிறது? இவர் சில நாட்களிலேயே ஹிந்தி படித்து விட்டார், பேசும் திறமை வந்துருச்சு. 2வதும் போறாரு, அவர் வாஜ்பாய் ஹிந்தியில பேசுறாரு. வாஜ்பாயுடன் இவர் ஹிந்தியில் பதில் சொல்லுகிறார், நான் நன்றாக இருக்கிறேன். அவர் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, அழகா ஹிந்தி பேசுறாரே. உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார். அப்படி குரு மகாராஜுக்கு வந்து இந்திய குடிமகன் ஆகும் வாய்ப்பு கிடைச்சது. அதற்கப்புறம் வங்காளத்துல பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்தது, பிளட். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, மாயப்பூர்ல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் வந்துரும், தண்ணி வந்துரும். தண்ணி வந்ததுன்னா ஏறக்குறைய 10 அடி உயரம், 15 அடி உயரத்துக்கெல்லாம் தண்ணி வந்துரும். குரு மகாராஜ் என்ன செஞ்சாங்க, அவரும் ஒரு 10, 15 பக்தர்கள் தான் இருக்காங்க. பூரா தண்ணி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் குடிசை மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் மாயப்பூர்ல கிடையாது, குடிசை தான் போட்டிருந்தாங்க. குடிசைக்கு மேல ஏறி உட்காந்துட்டாங்க, பூரா தண்ணி. அப்ப என்ன ஆச்சுன்னா, குடிசை மேல இந்த நீர் பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் எங்கேயாவது இடம் வேணும் இல்லையா? இந்த தண்ணியில இருக்கிற பாம்பு, இது சின்ன சின்ன உயிரினங்கள், அது குடிசையை பார்த்து இவங்க குடிசை மேல உட்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்க கையில வச்சு தின்னுகிட்டு இந்த வர்ற பாம்பை எல்லாம் குச்சியில தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, இரவு பகல். இவ்வளவு செல்வச்சீமானான வாழ்க்கை இருந்தவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வங்காளத்துல இந்த வெள்ளப்பெருக்குல மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி குரு மகாராஜ் என்ன செஞ்சாருன்னா, கிச்சடி செய்து சின்ன படகுல எடுத்துட்டு போய் அந்த மாயப்பூர் கிராமங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து இந்த கிச்சடி விநியோகம் செய்யறாங்க. நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அப்ப கோயில் கட்டுவாங்க, மாயப்பூர்ல கோயில் பில்டிங் கட்ட ஆரம்பிப்பாங்க. கம்பி சிமெண்ட் எல்லாம் கல்கத்தால இருந்து லாரியில வரும்.
ஆனா அந்த லாரி கல்கத்தால இருந்து மாயப்பூர் வர்றதுக்கு முன்னாடி பாதி கம்பி காணாம போயிடும். அந்த அளவுக்கு மக்கள் திருடர்கள். வர்ற வழியில பூரா நானும் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். இந்த மாட்டு வண்டியில கரும்பு கட்டிக்கிட்டு போவாங்க கிராமத்துல. வழியில இருக்கிறவன் எல்லாம் ஒரு கரும்பை உருவிடுவான். மாட்டு வண்டியில இருந்து அந்த கரும்பை பிடிச்சி இழுத்து அப்படியே கையோட வந்துரும். அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது காட்சி. சோ குரு மகாராஜ் வந்து அந்த சிமெண்ட் கம்பி எல்லாம் அங்கிருந்து கொண்டு வரும்போது மக்கள் திருடி வருவார்கள். அதனால லாரியில சிமெண்ட், அந்த ட்ரக்ல சிமெண்ட் கம்பிக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு வருவார் கல்கத்தால இருந்து மாயப்பூர் வரைக்கும். இவர்கள் செய்த தியாகத்திற்கு அளவே கிடையாது. அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இருக்கு. அவர்கள் நட்டு வைத்த மாமரம், அந்த மாம்பழங்களை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்கள் அந்த மரத்தை வச்சு நீரை ஊற்றி பகவான் குருவின் இதயத்தில் இருக்கிறார். அந்த குருவை சேவை செய்வதன் மூலம் பகவானின் காட்சி, அருள் நமக்கும் கிடைக்கும். சோ நீங்க எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். இந்த பிறவியில் குருவின் கடாட்சம் கிடைத்தவர்கள். குருவின் வார்த்தைகளை முழு மனதாக ஏற்று அதற்கு தேவையான சேவைகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ரொம்ப நன்றி பிரபு. பக்தர்களே புறப்பட்ட கேள்விகள் சந்தேகம் கை தூக்குனீங்கன்னா பிரபு கூப்பிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. மியூட் ஓபன் பண்ணிட்டு கேள்வி. ராமபக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. நீங்க பர்சனலா குரு மகாராஜோட ஏதாவது லீலைகள் இருக்கா? அவர் உங்களுக்கு பர்சனலா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. குரு மகாராஜ் வந்து அவர் உடல் நலம் சரியா நல்லா இருந்த போது நிறைய அவருடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. 2008 அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப குறைவு. இருந்தாலும் குரு மகாராஜ் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிறு சிறு சேவைகள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து இந்த பிறவியில அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரே ஒரு விஷயம் நடந்தது மட்டும் நான் சொல்றேன். ஒரு முறை குருநாதர் வந்து தென் அமெரிக்க பக்தர்களுடைய சஃபாரி அப்படின்னு சொல்லி இங்க தமிழகம், கேரளம் எல்லாம் வந்தாங்க. அப்ப வந்து குரு மகாராஜ் வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல 300 பக்தர்கள், பெரிய ஹோட்டல், ஸ்விம்மிங் பூல், ரிசார்ட் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், குரு மகாராஜ் வந்துட்டாருனாலே பக்தர்கள் வந்து இந்த தேன் வண்டு மாதிரி மொஞ்சு எல்லாம் சுத்தி வந்து நிக்க நடக்க இடம் இருக்காது. அவ்வளவு பேர் கூட்டமா. அந்த ரிசார்ட்ல குரு மகாராஜ் போய் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனாரு. அவ்வளவுதான், இந்த 300 பேர் இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிச்சுட்டாங்க. ராமரை சுற்றி வானரர்கள் இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நீந்தல் தெரிஞ்சவன் குதிச்சா பரவாயில்ல, குரு மகாராஜ் இறங்கிட்டாருன்னு சொல்லி நீந்தல் தெரிஞ்சவன், நீந்தல் தெரியாதவன், நீச்சல் எல்லாரும் குதிச்சுட்டாங்க. அந்த சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இவ்வளவு பேர் குதிச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு வெளியே வந்தா 2 பைப்பை உடைச்சிட்டாங்க, அதை உடைச்சிட்டாங்க, இதோ நினைத்தையும் உடைச்சிட்டாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. பயங்கரமா வந்து திட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. குரு மகாராஜ் முன்னாடி வந்து இவர் கத்திக்கிட்டு சண்டை போடுறாரு. உடனே நாங்க வந்து அந்த மேனேஜரை தனியா கூட்டிட்டு போயிட்டோம். ஐயா, இவங்க எல்லாம் பக்தர்கள். மேனேஜர் கேட்கிறாரு, பக்தர்கள்னா இப்படியா இருப்பாங்க? கோவம், அவ்வளவு கோவம். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன சேதாரம் இருக்கோ அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தி எப்படியாவது குரு மகாராஜ அனுப்பிட்டு, சரி அவரை மெதுவா திரும்ப அறைக்கு அனுப்பி எல்லாம் அனுப்பி செட்டில் பண்ணிட்டோம்.
அதற்கப்புறம் இந்த மேனேஜரை கூப்பிட்ட உடனே அந்த மேனேஜரு இதுதான் தருணம் என்று நினைத்து கொண்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் விலை வரக்கூடிய அந்த பைப்புக்கு 1000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நம்ம என்ன பண்றது, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம உடைச்சாச்சு சரின்னு என்று அவரிடம் பேரம் பேசி நைட்டு 11 மணி 8-9 மணிக்கு பேரம் பேச ஆரம்பித்தோம். இரவு 11 மணி ஆகிவிட்டது. கடைசியில 10,000 ரூபாயில ஆரம்பிச்ச ஆளு 500 ரூபாயில முடிச்சுக்கிட்டாரு. 10,000 ரூபாய் பேரம் பேசி ஆரம்பிச்சு 500 ரூபாயில முடிச்சிட்டோம். சரி என்று சொல்லி எல்லாம் முடிந்தது. சரி, குரு மகாராஜ் தூங்கி இருப்பாரு ரூம்ல அப்படின்னு சொல்லி எதுக்கும் பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்து விட்டு போவோம் என்று சொல்லி நானும் வேற ஒரு பக்தரும் குரு மகாராஜுடைய அறைக்குள்ள போறோம். அங்க ஒரு 3 மணி நேரமா பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது. அவர் அறைக்குள்ள போனா அவர் எல்லாம் படுத்து தூங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். நாங்கள் போய் வணங்கணும். உடனே தன்னுடைய காரியதர்சி அசிஸ்டண்டை அழைத்து சொல்லுகிறார், இவங்க கையில 500 ரூபாயை கொடுத்துரு என்று சொல்லுகிறார். எங்களுக்கு மாபெரும் அதிர்ச்சி. அங்க நடந்த பஞ்சாயத்து இவருக்கு இப்படி எங்க தெரியும்? என்னுடைய சீடர்கள் காரணமாக இவர்களுக்கு 500 ரூபாய் நஷ்டம் வந்து விட்டது, 500 ரூபாயை கொடுத்துருங்க. உடனே நாங்க சொன்னோம், குரு மகாராஜ் அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பண்ணிக்கிறோம். ஆனா அதிர்ச்சி என்னவென்றால் அங்க நடந்த நிகழ்வு இவருக்கு எப்படி தெரியும்? அப்பதான் ஒரு முதுமையான பக்தர் சொன்னாரு, அந்த விஷயத்துல சந்தேகமே படக்கூடாது. சீடனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக குரு பகவானின் பிரதிநிதி. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரைர். அதை நேரடியாக பார்த்த ஒரு அனுபவம் அன்றைக்கு எங்களுக்கு உண்டானது. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பாரதி கிருஷ்ணா அன்மியூட் பண்ணிட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டோபண்ணம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நாங்க இப்பதான் குரு ஆசியா எழுதியிருக்கோம் பிரபுஜி. சண்டே இப்ப மகராஜ் பத்தி சொல்லவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது பிரபுஜி. ரொம்ப நன்றி பிரபுஜி. எங்களை பிளஸ் பண்ணுங்க பிரபுஜி. நாங்க ஒரு 35 பேர் ஈரோடு பிரபுஜி. ஈரோடா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, சந்தோஷம். 35 பேர் எழுதியிருக்கோம் பிரபுஜி. நீங்களாம் பிளஸ் பண்ணுங்க பிரபுஜி. நாங்களாம் உங்களோட கருணையால் நாங்களும் தீட்சை வாங்கணும்ட்டு பிளஸ் பண்ணுங்க பிரபுஜி. கண்டிப்பா நாங்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தண்டோபண்ணம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சசிகலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாஸ்க்கு வந்தீங்க பிரபு. ஃபர்ஸ்ட் திவ்யஸ்ரீ மாதாஜியோட கிளாஸ்ல எங்களை எல்லாம் கைட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் இன்ஸ்டியூஷன் எடுக்கிற அளவுக்கு ரெடியா ஆகியிருக்கிறேன். மாதாஜி தான் எனக்கு சண்டே அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. இந்த மாயாப்பூர் போறதுக்கு எப்படின்னு தெரியல. மாதாஜி உங்கள்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டாங்க. நான் உங்களை ஒரு 4 தடவை மீட் பண்ணியிருக்கேன். நான் மதுரையில மீட் பண்ணேன், அப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில்ல மீட் பண்ணேன். உங்களோட நீங்க எங்களை கிளாஸ் வரலையே, குணமய ராதிகா மாதாஜி கிளாஸ், திவ்யஸ்ரீ மாதாஜி கிளாஸ்ல தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் நீங்க தான் எங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனீங்க. இன்னைக்கு குரு மகாராஜ்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்திருக்கீங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நான் உங்கள்கிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டேன். இன்னைக்கு இந்த மாதாஜி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த கிளாஸ். எனக்கு பகவான் உங்களை காமிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு அது தெரியல. ஆனால் லேட்டா தான் ஜாயின் பண்ணலனாலும் உங்கள்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு பகவான் அருள் பண்ணியிருக்காருன்னு சந்தோஷப்படுறேன் பிரபு. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாதாஜி நீங்க எந்த ஊரு? சென்னை தான் பிரபு. சென்னை. ஓகே, வெரி ஜீவன குட். கௌரவரி. தெரியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாயாப்பூர் போலான்ற பிளான்ல இருக்கிறோம் பிரபு. எங்களை கைட் பண்ணி அழைச்சிட்டு போற அளவுக்கு பகவான் கூட வரணும். நீங்க எல்லாருமே உங்களோட பிளஸ்ஸிங் எல்லாம் வேணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி பிரபு.
உங்களுக்கு சொல்லிட்டேன் பிரபு, நான் போறேன்றது உங்களுக்கு தகவல் எப்படி சொல்றதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு பகவானே அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த சந்தர்ப்பத்தை. குரு நம்ம நினைச்சா வந்து நிப்பாங்கன்றது நீங்கெல்லாம் ஒரு காரணம். இப்ப ஜெயபதா மகாராஜ் குரு கிட்ட 500 ரூபான்னு நீங்க சொன்னீங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, குரு நம்ம நினைச்சோம்னா முன்னால வருவாங்கன்றத இன்னைக்கு சத்தியமா நான் இந்த இடத்துல உணர்ந்திருக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. கேசவி மாதாஜிக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. हरे कृष्णा प्रभु, प्रणाम प्रभु. பிரணாம். பிரபு, நீங்க உங்களோட கிளாஸை கேட்டு ரொம்ப நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு பக்தி சாஸ்திரி வகுப்பு படிக்க விஸ்வேஸ்வரி மாதா தான் ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணி என்னை இந்த அளவு பக்தி கூட்டு வந்துட்டாங்க. தீஷா எடுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி போய் தீஷா எடுமான்னு. அதுக்கு எல்லா கிரெடிட்டும் விஸ்வேஸ்வரி மாதாஜி. உங்களோட கிளாஸ் எல்லாம் கேட்டு நாங்க ரொம்ப நாங்க அந்த மாரி இப்போ ஒரு மாதாஜி சொன்ன மாதிரி நாங்க ஜெயபதாக சாமி குரு மகாராஜ் கிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்க பிரபு. அவரோட ஆசீர்வாதம் வச்சு தீஷா நான் வாங்கணும், இனிஷியேட் வாங்கணும்னு ஆசை பிரபு. எனக்கு ரொம்ப நாள் அந்த கதை கூட உங்ககிட்ட ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த கதை பிரசன்டேஷன்ல கொடுக்குற மாதிரி இருந்தது. எங்க வருது பிரபுன்னு ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் வருதா பிரபு? அந்த நந்தவனத்துல இருக்கிற எல்லா பூவையும் கோவிந்தாஸ் வாங்க கோவிந்தா, அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா. அதுலயே பிரசன்டேஷன்ல 80 மார்க் வந்துச்சு பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. அது வெரி குட். நன்றி. நிறைய ஹரே இந்த கிளாஸ் எவ்வளவு பக்தரை நீங்க வழிகாட்டிட்டீங்க. ஜெயபதாக சுவாமியோட அந்த குரு மகாராஜோட வார்த்தையை ரொம்பவே நீங்க உங்களை பார்த்து நாங்களும் இனிமேல் பிரச்சாரம் பண்ணி நிறைய பக்தர்களை கூட்டு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம். விஸ்வேஸ்வரி மாதாஜி ரொம்ப 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 நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த பக்தி சாஸ்திரி போயிருக்க முடியாது, இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க முடியாது. குரு மகாராஜோட ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் பிரபு. மாதாஜியோட சர்வீஸ்க்கு ரொம்ப பிரபு. நிறைய பேர் அவங்க இது பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கிளாஸ்க்கு இன்னைக்குதான் நான் வந்தேன். எனக்கு இன்னையில இருந்து நான் கண்டினியூ பண்ணணும்ன்ற ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்படியே மாதாஜியை பிடிச்சுக்கோங்க, அப்படியே போயிடலாம். சரி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜியோட கைட் தான் நாங்க போயிட்டு இருக்கோம் பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. துளசி ஹரி சேவினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம் பிரபுஜி. நான் ஈரோட்ல இருந்து துளசி ஹரி சேவினி தேவிதாசி பேசுறேன் பிரபுஜி. நம்ம ஒரு 2 முறை மீட் பண்ணியிருக்கோம் பிரபுஜி. இப்ப லாஸ்டா சென்னையில வந்து ஸ்ரவண உற்சவத்துல வந்து உங்களை மீட் பண்ணோம் பிரபுஜி. நாகர்கோயில் பிரபு சிமச்சந்திர பிரபு அவங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறப்பையும் நான் வந்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் தெரியலைங்க பிரபுஜி. ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பிரபுஜி. இப்போ நாங்கெல்லாம் பெண்கள் அப்படிங்கிற உடல்ல இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ குரு மகாராஜோடைய செய்தியை வந்து நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருடைய கட்டளையை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு எந்த வகையில நாங்க அவருக்கு வந்து பணிவிடை செய்யறது, இந்த பிரச்சாரத்துக்கு நாங்க எப்படி வந்து உதவியாக இருக்கிறது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இதை பிரபுபாதருடைய நாங்க எப்படி பிரபுபாதருடைய இயக்கத்துல ஹரிநாமம் பிரச்சாரம் செய்வதற்காக நீங்க எந்த சேவையை செய்தாலும் அது குருநாதருக்கு செய்யும் சேவைதான். இப்ப நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளையில போய் அங்க பக்தர்களுக்கு பிரசாதம் சமைச்சு கொடுக்கறது, பிரசாதம் விநியோகம் செய்வது, நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பக்தியை பற்றி சொல்லி கொடுப்பது, புத்தக விநியோகம் செய்வது, எல்லாமே வந்து குருநாதருக்கு செய்யும் சேவைதான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவருடைய கட்டளைகளை சொல்லி இருக்கிறார். என் சீடர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிரபுபாதருக்கு எந்த சேவைகள் இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் ஆல்ரெடி இது சொல்லிட்டார். அப்ப நம்ம எது அந்த வழியில எது செஞ்சாலுமே அது குருநாதருக்கு செய்யக்கூடிய சேவைதான். இதுல வந்து ஆண்கள் பெண்கள் அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுக்கு பிரசாதம் சமைக்கலாம், விநியோகம் செய்யலாம், பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், கீர்த்தனைகள் நன்றாக படிக்கலாம், அது பாடலாம், இதெல்லாம் எல்லாருக்குமே செய்யலாம். அதனால அதை பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம். நீங்க செய்யும் சேவைகள் எல்லாமே குருநாதருக்கு செய்யும் சேவைகள் தான். தேங்க்யூ பிரபுஜி. நன்றி. அதே போல ஒரு சின்ன பிரபுஜி, குரு மகாராஜ் இது வரைக்கும் தூரத்துல இருந்து ஒரு முறை பார்த்திருக்கிறேன். ஒழிய இனிஷியேஷன் எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் நான் வாங்கினது. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு.
இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அது அது உங்ககிட்ட அது கேட்டு சரிதான். ஏன்னா அது கிளாரிஃபை ஒரு நல்ல பண்ணிக்கலான்ட்டுங்க விஷயம். பிரபுஜி. நீங்க சொல்லக்கூடிய ஏக்கம் எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த உடல்நிலை நல்லா ஹரி இருக்கும்போது நாங்களும் நினைச்ச போதெல்லாம் போனோம், பார்த்தோம், பேசணும். அவரு அவரு கங்கைக்கு போகும்போது கூட போவோம். அப்படியெல்லாம் இருந்தது. அவருடைய உடல்நிலை மோசமானதுக்கு அப்புறம் இப்ப வந்து நாங்களும் பார்க்கிறது ரொம்ப அபூர்வம் தான். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பார்க்கிறது, ஒரு வார்த்தை பேசுறது, அது ரொம்ப தூரமா இருந்து பேசுறது, இல்லைன்னா தபால் மூலமாக, மெயில் மூலமாக பேசிக்கொள்வது. அந்த வாய்ப்பு என்ன செய்வது? ஒரு எல்லாருக்கும் பக்த சீடர்களுக்கு ஒரு சோதனை தான். அந்த வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் உடல்நலம் வருடம் வருடம் போக போக அந்த வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் வந்து நல்லா பயணம் செய்வாரு. எல்லா ஊருக்கும் வருவாரு, போவாரு. எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப எங்க கோயில் எல்லாம் வந்து 3 நாள், 5 நாள் தங்கி கொண்டப்போ அப்படி அந்த வாய்ப்புகள் வந்து இப்ப வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. இருந்தாலும் எல்லா பக்தர்களும் அவர்களுடைய பிரச்சார அறிவிப்புகள் இதெல்லாம் குரு மகாராஜுக்கு வந்து நீங்க மெயில்ல போட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா ரிப்ளை பண்றார். எல்லாருக்கும் இவ்வளவு இந்த சூழ்நிலையில கூட தினமும் 200, 300 அவர் வந்து பதில் அளிக்கிறார் இந்த கடிதங்களுக்கு. அதனால நேரடியாக பேசும் வாய்ப்பு இந்த காலத்துல எல்லாருக்குமே குறைவு. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்க என்னெல்லாம் சேவை செய்யறீங்க, என்ன எவ்வளவு பக்தர்கள் உருவானாங்க, அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கடிதம் அனுப்பலாம். அவர் பதில் அதுக்காக நான் காலையில பப்படம் சுட்டேன், வடை சுட்டேன், அந்த கதையெல்லாம் போடாம என்ன பிரச்சாரம் செய்தேன், என் ஆன்மீக பக்தி எவ்வளவு சிறப்பா நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கடிதம் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை கடிதம் அனுப்புங்க. கண்டிப்பா அவர் பதில் போடுவார். ஓகே, ஓகே, ரொம்ப நன்றிங்க பிரபுஜி. எனக்கு இந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கிளாஸ் வந்து நான் இப்ப ஜூம்ல அட்டன் பண்றேன் பிரபுஜி. மத்த நாள் எல்லாமே யூடியூப்ல அட்டன் பண்ணிக்குவேன். ஏன்னா டேட்டா கொஞ்சம் குறைவா செலவாகுங்கிறதுனால. என்னன்னாக்கா நிறைய பக்தர்கள் வந்து குளோரிபிகேஷன் பண்ணும்போது அந்த ஏக்கம் வந்து கண்ணீரா நமக்கு வந்து வருது. இது சரியா தவறான்ட்டு ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எங்களை பிளஸ் பண்ணுங்க பிரபுஜி. எல்லா பக்தர்களையுமே பிளஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீகண்ட கிரிதாரி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத்புரம் பிரபு. ஸ்ரீகாந்த், சென்னை நாட். பிரபு, நான் வந்து தொலைக்காட்சி வந்து நம்ம பார்க்க மாட்டேன். அப்படி எனக்கு மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அப்போ நான் இந்த நினைப்பேன், நான் கரெக்டாக ஜெகசாட்சி வந்து எனக்கு கிளாஸில் கொடுப்பீங்க, அந்த எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க பிரபு. இது வந்து பகவத்கீதையில் புக்கில் நடுவில் எங்கன்னா ஒரு பேஜ் எடுத்தா அந்த நேரத்தில் பகவான் வந்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். தொலைக்காட்சியில் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்திருக்கீங்க பிரபு. அதை சொல்றதுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிது. என்ன சொல்லணும்னு நினச்சினே இந்த பிரபுக்கிட்ட எதனா பேசணும் ஆசையாக இருந்தது. இப்போ பகவான் வந்து அந்த மாதிரி சொல்ல வச்சாரு என்ன. இது மாதிரி தொலைக்காட்சியில் வந்து அந்த சேனல் ஜெகசாட்சி வரும். உடனே அவர் என்ன இது புதுசாக இருக்குது, எனக்கு நல்லா இது ஃபுல்லாக கேட்பேன். மணிக்கணக்கில் கேட்டு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரபு. காசு பணம் கூட கிடைச்சிடும். ஆனால் இந்த மாதிரி உங்கள் வாணிகள் கேட்கறது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கெல்லாம் விசேஷமாக தான் எனக்கு ஒரு நன்றி சொல்லணும். பக்தி சாஸ்திரி படிச்சு முடிச்சோம், அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க மூலமா இப்போ பக்தி வேதாந்த படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு உடனே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க 6ஆம் தேதி. எனக்கு பக்தி வைபவம் முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது எப்படி நான் பண்ணுறான்னு தெரியல. ப்ரெசன்டேஷன் எப்படி நீ 6ஆம் தேதி ஜாயின் பண்ணுறாங்க. இப்பேற்பட்ட பக்தர்லாம் சொல்ல எனக்கு எந்த கஷ்டமே இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்ல வந்தேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களை சந்திச்சதுல எனக்கும் மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ராதா கோலகநாத் பிரபு 2 தடவை கை தூக்குனாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு பேசுங்க. हरे कृष्णा, दंडवत प्रणाम. दंडवत प्रणाम. Thank you so much प्रभु. Wonderful experience. குரு மகாராஜ் குடிச்ச மேல ஏறி உருளைக்கிழங்கு சாப்பிட்டதெல்லாம் ஷேர் பண்ணீங்க மாயாப்பூர்ல. பிரபு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க குரு மகாராஜ்கிட்ட ஸ்பெஷல் பிளஸிங் வாங்கியிருக்கீங்களா பிரபு? அடி வாங்கியிருக்கீங்களா? அடியெல்லாம் வாங்கல, ஆனா திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அடி வாங்கினது இல்ல, ஆனா திட்டு வாங்கியிருக்கேன். ஏதோ அந்த சின்ன வயசுல எல்லாம் நிறைய தப்பு பண்ணி திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால
அதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது ஞாபகமா டைரியில எழுதி வச்சிருக்கேன், இன்னைக்கெல்லாம் திட்டு வாங்கினேன்னு சொல்லி. அதையும் ஒரு ரொம்ப ஆசீர்வாதமாக கருதி கொள்ள வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ அந்த பிரபு ஒரு சின்ன கருத்து, குரு மகாராஜ் வந்து இமெயிலுக்கு பதில் கொடுக்குறாரு. குரு மகாராஜோட இப்போ ஒரு புது அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த இ கேர், ஸோ அதில் வந்து குரு மகாராஜ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க, எல்லாரையும் அதில் கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு சவுத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா பர்சனலா குரு மகாராஜ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறாங்க. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள், ஒரு மாதாஜியோட ஒரு பிரபுவோட பிறந்த நாள் வருது அப்படின்னா குரு மகாராஜ் வந்து நேரடியா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாரு. ஓ பரவாயில்லையே. குட். இந்த இ கேர் வந்து டிவோடிஸோட என்ன சொல்றது டைரக்ட் கனெக்ஷன் ஆயிடுது குரு மகாராஜுக்கும் அவங்களுக்கும். ஸோ அந்த நல்ல விஷயத்த நான் விஷயம். எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஓகே. ரொம்ப நன்றி பிரபு, உங்களோட நன்றி வகுப்புக்கு பிரபு. வரேன். நான் கேரளா தமிழ்நாட்டுக்கு நான் வரும்போது குரு மகாராஜ் இப்போ வெளியில கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன், அநேகமா அமெரிக்காவுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சரி. இன்கேஸ் அங்கிட்டு கிளம்புனாங்க அப்படின்னா நான் தமிழ்நாடு பக்கம் வரும்போது அங்க வந்து சந்திக்கிறேன் வாங்க உங்களை. வாங்க வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு, எல்லாரையும் நன்றி பிரபு. உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. குருநாதரோட அந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் போற விஷயமே தெரியாத அளவுக்கு அப்படியே கூட்டிட்டு போய் எங்களை கொண்டுட்டு போய் சேர்த்துட்டீங்க. இந்த 1.25 மணி நேரம் குரு மகாராஜ் கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருந்தோம் உங்க மூலமா. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. விஸ்வேஸ்வரி மாதாஜி 1:45 ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்றோமா எப்படி? தன்யாஸ்ரீ 2 பேர் இருக்காங்க பிரபு, கேள்விகள் கை தூக்கி இருக்காங்க. தன்யாஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம்ஸ் பிரபுஜி. ரொம்ப ஆசையா இருக்கு பிரபு உங்க இந்த மாதிரி குரு மகாராஜ் பத்தி கேட்கறதுக்காக. இனி ஒரு 2 பாஸ்ட் டைம்ஸ் நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கு பிரபு, அதுக்காக தான் கை தூக்கினேன். நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆல்ரெடி 1:45 ஆச்சு, ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்த பிரபு ஒரு வாய்ப்புல 2 சந்திப்போம். பாஸ்ட் டைம் பிரபு. அடுத்த ஒரு வாய்ப்புல கண்டிப்பா சந்திப்போம். ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கோபகுமார் பிரபு. Hare Krishna Prabhu, Dandat Pranam Prabhu. Krishna Prabhu from Sharjah. We have met a couple of times once you are here. So I will send you the personal photos of you. So in that means we are missing your association here for the Saptaham. So சப்தாகத்துக்கு வரீங்கன்னு எதிர்பார்த்தது, பட் ஆன்லைன் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய சப்தாகத்தின் மூலமாக உங்களை கனெக்டிவிட்டி பண்றது இந்த சமயத்துல ரொம்ப உற்சாகமா இருக்குது. ஸோ எப்பொழுதெல்லாம் எங்க மனசு வந்து துவண்டு போதும் உங்களுடைய லெக்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்துல உங்க எல்லாரோட அசோசியேஷனும் உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் எங்களுக்கு ரொம்பவும் கண்டிப்பாக தேவை. எங்களை நாங்கள் ஒரு ஆன்மீக நிலையில வைத்துக் கொள்வதற்கும் இங்க உள்ள யுஏஇ பக்தர்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக மிக உன்னதமான நிலையை எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மீட் பண்றதுக்காக நான் இந்த ரமதான் லீவ்ல வர்றதுக்காக நான் பிளான் பண்ணேன். தீனபாலக் பிரபு கிட்ட கேட்டு ட்ரிவேண்ட்ரம் டெம்பிள் வர்றதுக்கு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வி ஆர் பிளானிங் ஃபார் கம்மிங் ஃபார் குருவாயூர் அண்ட் ட்ரிவேண்ட்ரம். ஸோ வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் டு ஓவர்கம் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வளைகுடா நாடுகளில் எதிர்பாரா விதமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கொஞ்சம் சிக்கலான சூழல் அங்க. அந்த எல்லா பக்தர்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கும் நன்றி, இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க தொகுப்பு செய்ததுனால. மறுபடியும் அடுத்த ஒரு வாய்ப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நன்றி. நன்றி பிரபு. நன்றி மாதாஜி. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. பிரபு நன்றி நமோ நமக. ஜெய் பதாக சுவாமி குரு மகாராஜ் ஜெய். Thank you Prabhu. Hare Krishna Prabhu. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna.